குட்டி கதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? கதைனா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓ, எல்லாரும் கதை கேட்டிருக்கீங்க. உங்க பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா எல்லாரும் கதை கேட்டிருக்கீங்க தானே? எல்லாரும் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? யாரெல்லாம் அம்மா வந்து நைட்டா தூங்கும் போது கதை சொல்லி தூங்க வச்சிருக்காங்க? யாரெல்லாம் சொல்லுங்க, கை தூக்க பார்க்கலாம். இல்லையா? ஓ, சரி. ஓகே, இப்போ ஒரு கதை பார்க்கலாம். இல்லையா? சவுலன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருந்தாங்க. யாருந்தா? நான் இடையில கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ற டீமுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஓகே, சரி. சவுலன்னு ஒரு அண்ணன் இருந்தா. யார் இருந்தா? சவுல் அண்ணன். ஓகே, சவுல் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னா, அண்ணனுக்கு ஏசப்பாவோட சீஷர்களை பிடிக்கவே பிடிக்காது. அதனால சவுல் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஏசப்பாவோட சீஷர்கள் என்ன நிறைய பேர் ஆகிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களாத்தையும் கொல்லணும்னு சொல்றான். என்ன சொல்றான்? என்ன சொல்றா? கேட்கல. லாஸ்ட் இந்த டீம் எல்லாம் என்ன டீம்? தம்பி பேசாத. ஓகே, இந்த டீம் மார்க் மைனஸ் கூட கவனிக்கணும். சரியா? ஓகே, அப்போ இந்த சவுல் அண்ணன் என்ன பண்றான்? என்ன சொன்னேன்? யார் கொல்லணும்னு நினைக்கிறான்? ஏசப்போட டீச்சர் எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கிறான். அப்படி சொல்ல நினைக்கிறான். அப்பா, எப்படியாவது ஏசப்போட டீச்சர் எல்லாம் கொண்டாதான் நம்ம இடமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வருது அவனுக்கு. வெறி வந்து என்ன பண்றான்னா, எல்லாரையும் குட்டணும், அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட வரான். போயிட்டு ராஜாட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்கிறான். ராஜாவே, நான் இந்த ஏசப்போட சீசன் எல்லாத்தையும் கொல்ல போறேன், நீங்க எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு கேட்கிறேன். ராஜா வந்துட்டு, சரிப்பா, நீ போயிட்டு உனக்கு என்ன தோணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல எழுதி கொடுத்தாரு. சவுல் போறான். எதுல போறான்? குதிரையில. குதிரையில போறான். அப்ப குதிரையில போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவன் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கான். அப்பா, இன்னைக்கு அவன் நோக்கம் என்னது? கொல்லணும், ஏசப்போட சீசர்களை கொல்லணும் தான் அவன் நோக்கம். அப்போ என்னது? சவுல் எப்படி போறான்? குதிரையில போயிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வெளிச்சம், ரொம்ப பிரகாசமான வெளிச்சம் அப்படியே மூஞ்சில அடிக்குது டைரக்டா. சவுலோட ஐயோ, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது, இது என்ன, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஐயோ என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுல பயந்துடுறான். கண்ணு தெரியல, குதிரை ஓட்ட முடியுமா? முடியாதா? முடியாது. கேட்கல. முடியுமா? முடியாது. அப்போ சவுல் என்ன பண்ணிடுறான்? குதிரையில இருந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு, ஐயோ நம்ம கண்ணு தெரியல, ஏதோ ஆச்சு, என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சவுண்ட் கேக்குது. சவுலே சவுண்ட் கேக்குது. சவுலா, ஐயோ யார் அது? சவுண்ட் கேக்குது, கண்ணு வேற தெரியலையே, யார் அது அப்படின்னு பாக்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீ துன்பப்பட்டுக்கிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லுது. சவுல், இயேசுவா? ஐயோ, நான் உங்க சீசர்கள்லாம் கொல்லணும்னு போறேன், யாருப்பா நீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏசப்பா சொல்றாங்க, நீ என்ன ரொம்ப துன்பப்படுத்திட்ட அப்படி சொல்றப்ப, ஐயோ ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஏசப்பா வந்து, நீ நான் சொல்ற பட்டணத்துக்கு போ, அங்க நேர் தெருன்னு ஒரு தெரு இருக்கு, அங்க போன்னு சொல்றாரு. சவுல், சரி நான் போறேன். அவனுக்கு கண்ணு தெரியுதா? தெரியல. ஆனா அவன் என்ன பண்றான்னா, நேர் தெருவுக்கு அப்படியே போயிட்டான். அங்க போகும்போது அந்த ஊர்ல எதுக்கு போறாங்க? எல்லாரையும் கொல்லணும், ஏசப்போட டீச்சர்கள் எல்லாம் கொல்லணும்னு போறான். அப்படிதானே? அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் கொல்லணும்னு போயிட்டு இருக்கும் போது கண்ணு தெரியாம என்ன ஆயிடுச்சு, நடந்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ சவுல் வராரா, அவனை கொண்டு போடுவாரே, என்ன பண்றது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அங்க ஏசப்போட டீச்சர் ஒருத்தர் பேரு அனனியா. பேர் என்னது? அனனியா. பேர் என்னது? அனனியா. ஓகே, அனனியான்னு சொல்லிட்டு ஒரு சீஷர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஏசப்பா பேசுறாங்க. இங்க பாரு, சவுலன்னு சொல்லிட்டு வரான், ஒருத்தர் வந்துட்டு இருக்கான், அவன் நீ என்ன பண்ற அப்படின்னா போயிட்டு அவனுக்கு பேசு அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? ஏசப்பா சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அனனியாட்ட. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சவுல் தான் போயிட்டு இருக்காரு. அனனியா வந்து பயப்படுறான். ஐயோ, சவுல் நம்மளை கொல்லலாம் வரான், நம்ம இவனை போயிட்டு பார்க்க போனா நம்மளை போட்டு தள்ளிடுவானே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஐயோ ஏசப்பா அவன் என்ன கொல்லலாம் வரான், நான் எப்படி போறது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தம்பி தங்கச்சி, நம்ம ஏசப்பா சொன்னா மேபி நம்மளுக்கு அந்த டைம்ல கஷ்டமா இருக்கலாம். மேபி உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ஏதாவது சொல்லும் போது, ஏசு பைபிள்ல வசனத்தெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அது கீழ்ப்படுதலோட மேன்மை என்னன்னு சொல்லிட்டு நீங்க கீழ்ப்படுதா உங்களுக்கு கத்துப்பீங்க. சரிதானா? அப்போ என்னாச்சுன்னா, அனனியா உடனே கீழ்ப்படுத்து, சரி ஏசப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு உடனே போனான். போயிட்டு சவுலை பார்க்க போறான். சவுலை பார்க்க போகும்போது சவுல் எப்படி இருக்கான்? சவுல் குருடா இருக்கான், அவனுக்கு கண்ணு தெரியல. அப்போ என்னாச்சுன்னா, அனனியா போயிட்டு அவனுக்கு ப்ரேயர் பண்றான். ப்ரேயர் பண்ணா என்னாச்சுன்னா, ஐயோ என் கண்ணுல ஏதோ நீர் மாதிரி வருது, நீர் செதில் மாதிரி ஏதோ வருது சொல்லிட்டு 2 கண்ணுல இருந்து ஒரு செதிலை எடுத்து விட்டுறான். செதிலை எடுத்து விட்டுட்டு பார்த்தா, இது கண்ணு நல்லா தெரியுது, இப்ப கண்ணு தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுலுக்கு சந்தோஷம்.
உடனே அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா சவுல் அனனியா என்ன பண்றாருன்னா ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. யாருக்கு? சவுல் அண்ணனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு? சவுல் அண்ணனுக்கு கொடுக்குறாரு. இப்போ சவுல்ன்றவரு அவரோட பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு பவுலா மாறிட்டாரு. யாரா மாறிட்டாரு? பவுலா மாறிட்டாரு. இப்போ இந்த சவுலா இருந்தவரு ஏசப்பா டீச்சர் எல்லாத்தையும் கொல்லணும்னு வந்தவரு பவுலா மாறி என்ன பண்றாருன்னா ஏசப்பா பத்தி இன்னும் அனைவருக்கு சொல்லணும், ஏசப்பா சீசர்கள் இன்னும் அனைவருக்கு வழி நடத்தணும் அப்படின்னு ஏசப்படி சொல்றதுக்காக என்ன பண்றாரு? பவுலும் தன்னை ஆயத்தப்படுத்துறாரு. இதே மாதிரிதான் நீங்க உங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. இனி உங்களோட புதிய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கும் போது ஏசப்போட வழியில வேதத்தின் படி நீங்க நடக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல பாதை தருவாரு.